இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கீழே எல்லாத்தையும் வர வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டு இனிமேல் நம்ம ஸ்கூட்டியில் தான் வந்துட்டு பூக்கடை நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. தெருவில் எல்லாமே வந்துட்டு போய்க்கலாம். ஸோ நல்லாவே வந்துட்டு வியாபாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்புறமா மீனா வந்துட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க தம்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எதுக்கு வெளியில் கூட்டு போனோம்னா வெயிலில் தான் போகணும், வைக்கணும், செய்யணும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு வியாபாரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் பேசுகிறாரு. நான் வந்துட்டு அவங்க வீட்டில் மற்ற எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனோஜ் வந்துட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறாங்க. வேலை கேட்க போனால் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ கொடுத்த வேலை கிடச்சி அப்படின்னாலும் அது காசு கேட்குறாங்க, காசு என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. ஸோ முடிஞ்சாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ரோஹின்ட்டே வந்துருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ண தானே செய்கிறேன். ஸோ உனக்கு காசுக்காகலாம் வந்துட்டு என்ன முடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அதனாலலாம் இல்லை, அவங்க அப்பாவை நம்பியில் நான் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீவா வந்து எப்படியாவது பிடிக்கணும், 27 லட்சத்தை அவன் தான் திருடிட்டு போனான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் ஏஜென்சியில் போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் வந்தாலா செஞ்சாலும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இதுக்குண்டான விடை தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கன்பாஸ் அலீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்படி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி